வாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒளிஞ்சிருக்கிற ஒரு பொதுவான எண்ணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நான் போதுமானவன் இல்ல அல்லது நான் பத்தாதுங்கிற அந்த ஃபீலிங். இது எங்கிருந்து வருது, அது ஏன் பெரும்பாலும் உண்மையா இருக்காதுன்னு நாம இப்போ பார்க்க போறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப குவெஞ்சா இருக்குல்ல? இது ஒன்றும் நாம மத்தவங்க முன்னாடி சத்தமா சொல்றதில்ல. ஆனா சோஷியல் மீடியாவை பார்க்கும்போதோ, ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துருக்கும் போதோ, இல்ல ராத்திரி தூக்கம் வராம யோசிச்சுட்டு இருக்கும்போதோ, ஒரு மெல்லிய குரல் நம்ம மனசுக்குள்ள கேட்டுட்டே இருக்கும். இது நம்ம பலரும் அனுபவிக்கிற ஒரு விஷயம். ஆனா வெளியில பேச ரொம்ப தயங்குற ஒரு விஷயம். ஒருவேளை நீங்க இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும், ஆர்டிஸ்ட்ல இருந்து வீட்டை பார்த்துக்கிறவங்க வரைக்கும் இந்த உணர்வு எல்லாருக்குமே வரும். இது உங்களுடைய தனிப்பட்ட குறைபாடு கிடையாது. இது ஒரு ரொம்ப பொதுவான மனித அனுபவம். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, இந்த உணர்வு ரொம்ப சாதாரணமானது, ஆனா பெரும்பாலும் தவறானது. சரி, அப்போ நம்ம மூளையே நம்மளை இப்படி ஃபீல் பண்ண வைக்குது. வாங்க இந்த உணர்வோட சைக்கலாஜிக்கல் காரணங்களை அலசி பார்க்கலாம். இதோட ஆரம்பமே நம்ம மூளை வேலை செய்யற விதத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. சைக்காலஜியில இத நெகட்டிவிட்டி பயஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம மூளை இயல்பாவே நல்லது நடந்ததை விட தப்பா போன விஷயங்கள், தவறுகள், அச்சுறுத்தல்கள் மேலதான் அதிக கவனத்தை செலுத்தும். இது ஒரு எவல்யூஷனரி பழக்கம். நம்ம முன்னோர்களுக்கு ஆபத்தை கவனிக்கிறது அவங்கள உயிரோட வச்சிருக்க உதவுச்சு. ஆனா இன்னைக்கு அதே பழக்கம் நமக்கு எதிரா வேலை செய்யுது. இப்ப இந்த ஸ்லைடை பாருங்க, இது எவ்வளவு உண்மையா இருக்குன்னு. நீங்க 10 விஷயத்த கரெக்டா செஞ்சிருந்தாலும் உங்க மனசு அந்த ஒரு தப்பு பத்தியே தான் உருட்டிட்டு இருக்கும். 100 பேர் உங்களை பாராட்டினாலும் அந்த ஒருத்தர் சொன்ன விமர்சனம் தான் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். இதனால நம்ம மூளை என்ன பண்ணுதுன்னா, அமைதியா ஒரு கதையை உருவாக்குது. ஏதோ தப்புனா அது என் மேலதான் தப்பு அப்படின்னு. நம்ம மூளையோட இந்த பயஸ் ஒரு பக்கம்னா, இன்னொரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? சோஷியல் கம்பேரிசன், அதாவது சமூக ஒப்பீடு. நாம தொடர்ந்து நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா நாம பயன்படுத்துற அந்த அளவுகோல், அந்த ஸ்கேல் உடைஞ்சு போயிருக்கு. இது ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த வளர்க்குது பாருங்க. சோஷியல் மீடியால நாம நம்மளோட உண்மையான ஃபில்டர் பண்ணாத வாழ்க்கைய மத்தவங்களோட பெஸ்டான செலக்ட் பண்ணி போடுற மொமெண்ட்ஸ் கூட ஒப்பிடுறோம். அவங்களோட சக்சஸ் போட்டோவை பார்த்துட்டு நாம ஒரு தப்பான முடிவுக்கு வரோம். அவங்க எல்லாரும் முன்னேறிட்டாங்க, நான் மட்டும் பின்தங்கிட்டேன் அப்படின்னு. இது ஒரு தப்பான கணக்கு உருவாக்கி நாம பத்தாதுங்கிற உணர்வை இன்னும் அதிகமாக்குது. ஓகே, இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த உணர்வோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது நாம விஷயங்களை பார்க்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு பகுதி. சரி, நான் உங்ககிட்டயே கேட்குறேன், இந்த நான் பத்தாது என்ற ஃபீலிங் நிஜமாவே உண்மையா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நான் போதுமானவன் இல்லைன்னு நீங்க உணர்றது, நீங்க உண்மையிலேயே அப்படி இருக்கிறீங்கன்றதுக்கான ஆதாரம் இல்லவே இல்லை. அது நீங்க ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். இந்த உணர்வு ஒரு தோல்வியின் அடையாளம் இல்ல, அது மனிதனாக இருப்பதன் ஒரு அங்கம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாற்றுப்பார்வை. யோசிச்சு பாருங்க, உங்களை சந்தேகப்படுற அதே மனசுதான் உங்களை வளரவும் கத்துக்கவும் இன்னும் பெட்டரா பண்ணணும்னு உந்தவும் செய்யுது. நீங்க உண்மையிலே போதுமானவர் இல்லைன்னா நீங்க மறுபடியும் முயற்சி பண்ணவே மாட்டீங்க, உங்களை மேம்படுத்திக்கணும்னு கவலைப்படவும் மாட்டீங்க. அதனால சுயசந்தேகங்கிறது பெரும்பாலும் போதாமையின் அடையாளம் இல்ல, அது சுய விழிப்புணர்வோட அடையாளம். சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம மனசுக்குள்ள ஓடுற இந்த கதையை மாத்துறதுக்கு என்ன செய்யலான்னு சில பிராக்டிக்கலான வழிகளை பார்க்கலாம். இது ஒன்றும் ஃபோர்ஸ்டு பாசிட்டிவிட்டி கிடையாது, இது உண்மையை நோக்கி போற ஒரு பயணம். இங்க நாம உங்களை கட்டாயப்படுத்தி பாசிட்டிவா யோசிக்க சொல்லல. அதுக்கு பதிலா இன்னும் உண்மையா, இன்னும் துல்லியமா எப்படி யோசிக்கலான்னு பார்க்க போறோம். நான் பத்தாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு உண்மையாவும் ஆரோக்கியமாவும் இருக்கு பாத்தீங்களா? அடுத்த தடவை அந்த எண்ணம் வரும்போது இந்த 3 விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க. முதல்ல இந்த எண்ணத்தை சப்போர்ட் பண்ண என்ன ஆதாரம் இருக்குன்னு கேளுங்க. ரெண்டாவதா இதுக்கு எதிரா என்ன ஆதாரம் இருக்குன்னு கேளுங்க. மூணாவதா ரொம்ப முக்கியமா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட போய் நீங்க இதையே சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல, அப்போ ஏன் அது உங்ககிட்டயே சொல்லிக்கிறீங்க? இந்த பயிற்சியோட நோக்கம் அந்த எண்ணத்தை அடக்கிறது இல்ல, அதை அப்படியே நம்புறத நிறுத்துறது தான். சரி வாங்க, இந்த முழு விஷயத்துல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு யோசனை. மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நான் பத்தாதுங்கிற ஃபீலிங் உங்களுடைய தனிப்பட்ட தோல்வி கிடையாது. இது நம்ம மூளை வேலை செய்யற விதம், நம்ம சமூகம், நம்ம ஒப்பீடுகள்னு பல விஷயங்களால உருவாகிற ஒரு பொதுவான உளவியல் அனுபவம். இது உங்களை பத்தின ஒரு இறுதி தீர்ப்பு கிடையாது. கடைசியா இந்த ஒரு யோசனையோட நான் முடிச்சுக்கிறேன். உங்க இலக்கு உங்களை போதும்னு மாத்திக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா நீங்க உங்களை அளந்து பார்க்குற அந்த ஸ்கேலே அதுவே உண்மையா இல்லாம இருக்கலான்னு கேள்வி கேட்கறது தான். எப்போ நீங்க அந்த அளவுகோலை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த உணர்வு மெதுவா அதோட பிடியை இழக்க ஆரம்பிக்கும்.